கைஸ் சின்ஸ் 1890 மூணாவது வீடியோ என்னன்னா பிரியாணி vlog. மக்களே இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிரியாணி vlogக்கு கறி கடை என் மச்சான் கடைக்கு வந்திருக்கேன். மச்சான காட்டலாம் சரிங்க கைஸ். உள்ள போயிட்டு ஒரு கறி கடை எப்படி வெட்டுன்னு பாக்கலாம். தலைவா 2 கிலோ கறி ரெண்டு அங்க பாருங்க தலைவா 2 கிலோ. போன வீடியோல பிரம்மாண்டமா ஒரு வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொன்னோம்ல, அது இதுதான். மீட் மை நண்பர் ஹரி. கடையில புட்டு மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஒரு மாதிரி சமஸ்டையா இருக்கு. எவன் மூஞ்சா நாங்க புது மாப்பிள்ள மாதிரி ஃபீல் பண்றான். கூச்சமா இருக்கா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிதான் இருக்கும். போ ஜாலியா இருக்கும். இந்த வாட்டி வந்து நாங்க தரமா செய்ய போறோம். 3 வாட்டி செஞ்சோம். 3 வாட்டில கொஞ்சம் உப்பு தான் கம்மியாயிடுச்சு. இந்த வாட்டி குறைய இல்லாம கூட அந்த ஹாஸ்டலுக்கு இப்போ போன வாட்டி பண்ண சொன்ன 10 பேரு, அதுக்கு முந்தின வாட்டி பண்ண சொன்னா அதோட அதிகம். இந்த வாட்டி எத்தனை 6 பேர் தான் இருக்கும். கொஞ்சம் கம்மியா வந்து நான் மட்டும் கிண்டுவேன்னு நினைக்கிறேன். யாருக்கு இவன் இப்ப தான் நம்ம பாய். அவன் பாய் வீடியோ எல்லாம் பார்த்து இவன் தான் எல்லாமே செய்யறது. எல்லாமே வெங்காயம், தக்காளி, புதினா கொத்தமல்லி தான். அண்ணன் நம்மளுக்கோசம் 1/2 kg எக்ஸ்ட்ராவா போட்டிருக்காரு. எல்லாரும் வந்து இந்த கடைக்கு மஸ்ட் விசிட் பண்ணணும். அண்ணன் வந்து என் ஸ்கூல்லே பெஸ்ட் ஃப்ரெண்டு. அண்ணா வந்து நம்ம கூட வீடியோலாம் வருவாரு. என்ன ப்ரோ வருவீங்களா? சாப்பிட வருவீங்களா? யார் செய்யறா பிரியாணி? சிஎம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணுமா? அரிய வேற அப்புறம் என்ன எடுக்கணும்? ஒரு லூஸ் கறி வாங்க போயிருக்கு. இங்க இருந்து அப்படியே கட் பண்ணி அந்த லூஸ் வரணும். Hey, I've seen this one. This is a classic. அண்ணா கடையில கறி வாங்கிட்டேன். அண்ணா தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப வெல்கம். அண்ணா கடையில கறி வாங்கியாச்சு. இன்னைக்கு வந்து பிரியாணி மட்டும் தான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு நேரா பிரியாணி வீடியோ. அந்த சைடு ட்ரெடிஷனல் ஃபுட், இந்த சைடு டெக்னாலஜி. எல்லாமே ஐயோ அதான் மறந்துட்டோமே. கரண்டி இல்லையா? கரண்டியே சார் நான் சொன்னா கட் பண்ணி செத்துற மாட்டேன். நான் கிட்ட தானே இருக்கேன். நீ கிட்ட வா. இது கலர் தான், எவ்வளவு வேணா போடலாம். ஆஹா அது இல்ல, காஷ்மீரி மிளகா தூள். அது வெறும் காரம்லாம் வராது. எது இங்க இருந்து இது பட்டையா உள்ள தெரியுதா? இங்க போறேன் ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா போட்டுறேன் ஏய் ஏய் ஐயோ ஃபேன் வர ஆகுது. ரைட் டேய் டைம் பாம் வைக்கிறதோட மோசமா இருக்குறானுங்க. சுத்தி வராத லூசே அதெல்லாம் கிடையாது. அவள்தான் இன்னைக்கு விக்கியோட குடும்பத்தார் தான் எல்லாமே வந்திருக்கேன் இன்னைக்கு பாடகத்துல. சார் சங்கர் செத்துட்டாரு சார். எங்கள் அண்ணன் சங்கர் இன்று மறைந்த நாள், அன்பு அண்ணன் சங்கர் இன்று மாண்ட நாள். நீ அந்த லிரிக்ஸை பாடுனது என்ன? ஹரி இப்போ ப்ராமிஸ் ஆகுமா? ஆவலாம். அந்த இந்த மசாலால அது அப்படியே திரும்ப ஒரே ஏய் ஆஃப் தேய்ச்சிடும் மாறா தேய்ச்சிடும் தலையிலே முடியாம
ஏய் நாங்களே சிக்கோண்டா சத்திரியா எவ்வளவு சொன்னது? அதுலன்னா 150 பூண்டு, நான் 100 கிராம் இருக்க மாட்டேன். 150 கிராம் பூண்டு சொல்லுடா வாயில இருந்து. அந்த அளவுக்கு நீங்க தற்கூறீங்கன்னு நான் நினைக்கிறேன். டேய் இடடா ஒரு நிமிஷம். யாரா அது? நான் போட்டது 2வது வீடியோடா அது. ஏன்டா டிஸ்லைக் பண்ணீங்க? யாரா என் கூட? நான் 1 ஹவர்ல பார்த்தேன் நான் டிஸ்லைக். கண்டிப்பா என் கூட தான்டா இருப்பீங்க நீங்க. யாரா நீங்க? உனக்கும் எனக்கும் என்னதான்டா பிரச்சனை? யாரா நீ? யார் அவங்க தடுக்குது வளர்ச்சியை? அது யாருங்க? நான் 2 பேர். அவனை விட்டுருங்க. நீங்கள் தடுக்க பாருங்க. இப்போ சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்கள் தடுக்க தான் நான் ஒன்று பண்ணிட்டு இருவான். நன்றோ என்ன சொல்ற? சேனல்ல ஃபர்ஸ்ட் எல்லாரும் இன்ட்ரோ கொடுத்துறேன். நம்ம சேனலோட பெரிய தூண்டுதல் தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அடுத்த வீடியோல அடுத்தது வந்து ஊட்டி வீடியோல அண்ணன் கண்டிப்பா வருவாரு. சுபசூர்யா தெரியும். போன வீடியோல பிரெக்னெண்டா இருந்திருப்பான். மேக்ஸி இவன் வந்து ஹீரோ. இல்ல ஹீரோ சார். இவன் வந்து இல்ல கொஞ்சம் யாரு கரெக்டா? டேய் அவன் கிருஷ்ணாடா அவன். டேய் கொஞ்சம் காட்றா. அவனா சொல்லு. வணக்கம் गाइस. சொல்லு. சேனல் லைக் சொல்லணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பேர் என்னது? டேய் டேய் இவ்வளவு பெருசா போட்டு சேனல் தெரியலனா ஸ்கிரிப்ட்ல போட்டுறோம். நம்ம யூடியூப் சைஸா ஷேர் சேனல்ல தெரியும். யாரா கேப் போட்டுறாரு? அதான் கேட்டாரு. நான் முஸ்லிம் சேனல்ல தெரியும். ஜஸ்ட் டேய் இதெல்லாம் கட் பண்ணிடுற பாவம் டாடி. சூர்யா இன்டர்நெட்ல அடிப்பாங்க. சூர்யா கம்மியா சூர்யா. பிரியாணி எப்ப நான் வந்துன்னு இருக்கேன் ஒரு 30%. என்னடா இப்போ வரைக்கும் எப்படி வந்திருக்கு? 30%. டேய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்பதான்டா போட்டேன். இது என்னடா? गाइस பிரியாணி மன தேனா வருது गाइस. தேனா வருது. வாவ் ஸ்வீட்டா இருக்கு. அவன் வாய்ஸ் உர்றா ப்ளீஸ் டா. டேய் அவன் வாய்ஸ் உர்றா. ஹரியானா தான் எங்க எல்லாமே. ஹரியானா பயலுங்க ப்ரோ. பீஜம் போட்டு டான் 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 பீஜம் தான். गाइस ஃபியூச்சர்ல வந்து பிரியாணி கடை ஓபன் பண்ண போறாங்க. ஆமா அது உண்மை. கண்டிப்பா நடக்கும். தெரியல எப்போ நடக்கும்னு. இந்த சேனல் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா வந்த மாதிரி அதுவும் நடக்கும். ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் ஆரிஃப் பை, முஸ்தபா புல்லா. ஆமா ரொம்ப நன்றி. கொடுத்தாரு. உங்க அப்பா மாதிரியே நீ நல்லவனா இருக்கடா. கூடாஞ்சல்ல இருந்தீங்கன்னா பிஸ்மில்லா மட்டன் கடைக்கு வாங்க. மட்டன் சிக்கன் எல்லாமே கிடைக்கும் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தாங்க ப்ரோ. வெல்கம் ப்ரோ. 1 கிலோ வாங்கினா அரை கிலோ ஃப்ரீ கைஸ். காஞ்சிபுரம் போனல இல்ல நான் பர்மிஷன் போட்டு நான் சொன்னேன் ஏதாச்சும் சொன்னேன். காஞ்சிபுரத்துக்கும் இவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆமா ஏன் அப்படினா கோயில் கனெக்ஷன். கோயில்ல கல்யாணம் கைஸ். மாதேஷ் இப்ப இதெல்லாம் எடிட்டே இல்லாம வரும் ப்ரோ. அவரு பார்த்தாரு. ப்ரோ இன்கிரிடியன்ட்ஸ் ப்ரோ. என்னது எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அவ்வளவுதான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து. சப்ஸ்கிரைபர் நாளே ப்ரோ. ஒரு ஸ்பூன் அரை எனக்கு பிடிச்சா நான் போடுவேன். பிடிச்ச அளவு நான் போட்டே இருப்பேன். அளவுலாம் கிடையாது. 4 மணி முடிஞ்சோம். அரைமணத்துக்கு குடிச்சிருவாங்க. அவள்தான் முடிஞ்சிச்சு. இது நிறைய ஒரு 10 நிமிஷம். எனக்கு பிடிச்ச அளவு ஊற்றுவேன். பிடிச்ச அளவு. நீ அளவெல்லாம் கேட்கல. அப்ப இதெல்லாம் கேக்குது. இத பார்த்து யாரை கத்துக்கணும். டேஸ்ட் அந்த போல. நான் சொல்றேன் டேஸ்ட் எப்படி? நான் ஒரு இசத்துக்கு போறாங்க. ஒரு ஸ்பூன் இல்ல ஒரு 8 பேர் செய்வாங்க மாடா. என்னது 8 பேர் சாப்பிடுறாங்க. இங்க எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு 5 7 பேர் வரும். சாப்பிடு. எங்க அம்மா ஒருத்தர். எங்க அம்மாவுக்கு பர்த்டே. எல்லாரும் கமெண்ட்ல போய் ஹார்ட் விடுங்க. எங்க அம்மாக்கு பிறந்தநாள் கைஸ். அம்மா மிஸ் பண்ணுங்க எல்லாரும். பிரியாணி எடுத்து வரமா. வாடா புலியோட யாரு வாடா. அவர் வந்து தமிழ்நாட்டுல ஆமா. அவர் வந்து ஒரு போராளி. கட்சி வச்சிருக்காரா? தெரியல நான் நிறைய பார்த்தேன். அவர் வந்து ஒரு நான் மறைக்கிறேன். இலங்கை தமிழர்ரா. இலங்கையில தமிழர்களுக்காக போராடி ரியல் லைஃப்ல கேஜிஎஃப் மாதிரி பாதி ஸ்ரீலங்கா கேப்சர் பண்ணி அங்க தமிழ் ஈழம்னு ஒன்று உருவாக்கின பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன்ரா அவரு. அந்த போஸ்டர்ல ஒரு எழுத்து இருக்கு. ஒரு துளி பயம் ஒரு துளி விஷத்துக்கு சமம் அப்படின்னு போட்டுருக்கு. இருக்கிறானா இல்லையா
எனும் ஐயத்தை எழுப்புவது இருவர். ஒன்று பரம்பொருள் ஆன பராபரன், இன்னொன்று ஈழத்தமிழருக்கு அரும்பொருள் ஆன பிரபாகரன். தலைவர் ஒப்பற்ற மாவீரன் பிரபாகரனின் வீரத்தை பார்த்து வளர்ந்தவர்கள் முதுகலை பற்றி பழக்கமில்ல, நேரா பாடா பாட்டுக்கலான்னு சொல்லிதான். வேலுப்பிள்ளை பிரபாகரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் உலக அளவில் ஒப்பிட்டாலும் மக்கள் ஆட்சின்னா என்ன, தலைவன்னா என்ன, அதற்குரிய இலக்கணத்தோட அதற்குரிய தகுதியோட வாழ்ந்த ஒரே மனுஷன். அவர் இறந்துட்டாரு. ஆக உலகத்தை வேற எவனும் இல்லை. ஈழத்தில் நான் பிறந்திருந்தால் என் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனுடைய படையணியில் சேர்ந்து நான் ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சுட்டு செத்துருப்பேன். ஆனா என்னை புலிக்கொடி போட்டி அடக்கம் பண்ணியிருப்பாங்க. புலிகளின் தாகம் தமிழீழ தாயர். உயிரோட போட்டுருக்கோம். அண்ணா எப்படி நான் வந்துன்னு இருக்கேன் பாருங்க தெரியலையா? டேய் இப்படி பேசினா நான் எப்படிடா யூடியூப்ல வீடியோ போடுறேன்? நீ வச்சு வீடியோ எடுத்தது அப்புறம் சொன்னான், டேய் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாத. ஒருத்தன் அண்ணியனாவும் இருப்பான், அம்பியாவும் இருப்பான். கைஸ் விஷம் கைஸ். ரஜினி கமல் இருக்காங்களா? ரஜினி கமல் வந்து டிசப்பியர் ஆயிட்டாரு. ஒரு நிமிஷம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணு, காஞ்சி போறாங்க. இப்போ ரைட் இப்போ இப்போ இல்ல ஒண்ணுமே இல்ல. இப்போ நடுவுல வையா, நடுவுல வையா. ஓகே ஓகே. கிருஷ்ணா திருநெல்வேலில. சரி நீ திருநெல்வேலியாடா? ஓ என்ன ஊர்னா விஜயபுரம். கைஸ் இவன் பரவாயில்ல கைஸ். கிருஷ்ணா அப்பா கோட்டட். ஏய் நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டு சீக்கிரம் வந்து சாப்பிட்டு தூங்கு. கைஸ் ஐ லவ் திருநெல்வேலி கைஸ். எனக்கு தெரியும். இல்ல நான் சொல்றேன், இவனுக்கு எப்படி காஞ்சிபுரமோ அந்த மாதிரி திருநெல்வேலி. கைஸ் ஊரட்டினா ஊரட்டி தான் கைஸ். அடுத்த மாசம் ஒரு ஊரட்டிக்கு போறேன், ஊட்டிக்கு போறேன். ஹரிஷ் அரிசி கூட அவன்கிட்ட கூட அவன் தண்ணி குடுத்து அவன் அளவு தெரியும் அவனுக்கு. அளவுலாம் இல்ல, இதுவும் எனக்கு பிடிச்ச அளவு தான் கிருஷ்ணா. ஓகேண்ணா எல்லாம் பிடிச்ச அளவு. ஆனா பிரியாணி சாப்பிடுறது அரிசினா அது இதாங்கயா பாஸ்மதி அரிசி. இது நம்ம ஊர் அரிசி இல்லையே. பஞ்சாப் இந்தியா நாடு, நம் நாடு. அதனால இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே நம்மளது தான். இந்தியாவோட கேபிட்டல் என்னன்னு சொல்லு. இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி. டெல்லியோட கேபிட்டல்? இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி. டெல்லிக்கு கேபிட்டல் இல்லன்னு சொல்லு. தமிழ்நாடோட கேபிட்டல்? தமிழ்நாடோட கேபிட்டல் வந்து கட் பண்ண சொல்லு. சென்னை. சென்னையா? சென்னை. கைஸ் செம ஸ்மெயில்ரா. செமையாக இருந்தது. சூப்பர். என்ன ஒரு 2 மணி ஆரம்பித்தோம், 5-6 2 இல்லை ஆனால் ஃபோன்லாம் பண்ணி எல்லாம் அசம்பிள் ஆகிறதுக்கு 11 அந்த 11 மணிலேருந்து ஆரம்பித்தோம். பட் ஆனால் அவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு மணி 6 ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் செஞ்சுருக்கோம், ஆனால் அதை விட இந்த வெட்டி அல்ட்டியாக இருந்தது. நம்ம நண்பருக்கு ஒரு உமா கொடுத்தாங்க. எல்லாம் உமா கொடுங்க, அரிக்கு உமா கொடுங்க. எல்லாம் கையில் இல்லை, உதட்டில் எல்லாருமே வானவில் ஆக போகிறானுங்க. உங்களுக்குலாம் எப்படி இருந்தது?
அவங்க சாப்பிடவே இல்லடா. இவனுங்களே உங்களை வந்து அவன் வன்முறையில தூண்டுறான் அவன். பசங்களா உங்களுக்கு எப்படி இருந்தது? நானே சொன்னா அது தப்பா இருக்கும். எங்களை நம்ப மாட்டீங்க. இல்ல எனக்கு பிடிச்சிருந்தது, செமையா இருந்தது. என்ன இங்கன்னா ஒரு மிஸ்னா விக்கி தான் மிஸ். அவன் மிஸ் இல்ல, அவன் இருந்திருந்தானா சில பீஸுகள் மிஸ் ஆயிருக்கும். அவன் மிஸ் ஆனது எல்லாம் இலையில போட்டுட்டு இருப்பான். பட் ஆனா அவனுக்கு எடுத்து வச்சிருக்கான். பிரியாணியே வேணாம், வேற எதனா செய்யணும். அப்போ அடுத்து மட்டன் பிரியாணி. மட்டன் வேகத்துக்கு லேட் ஆகும். நாங்க காலையிலே ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு காலைல 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியது. அந்த ஒரு ப்ரெஷர். நாங்க ஈவினிங் 6 மணிக்கு முடியும். அது ஒரு ப்ரெஷர் ஆயிடும், என்ன பண்றது அப்படின்ட்டு. எந்த பிரியாணி கூட வேணாம், வேற எதனா செஞ்சுக்கலாம். அடுத்த வாட்டி மீன் குழம்பு நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரி, புதுசா அழியலாம். அதான் அழியிறது தானே இருக்கு. பட் இந்த வாட்டி அழியல நான். சரி, ஓகே, பாய் கைஸ். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இன்னும் முடியல, இன்னும் அந்த பைத்தியம் வரட்டும். ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சு. நம்ம பார்ட் 2 vlog பார்த்துட்டு பார்க்கணும். பிரியாணி வந்து போல செம்ம டேஸ்ட். உங்களுக்கு வந்து இதோட ரெசிபி ஃபுல் வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு 200 லைக்ஸ் வரும். 200 லைக்ஸ் வந்தா ரெசிபியோட போட்டுக்கலாம். தேங்க்யூ. இருக்கிற சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 200 கிடையாது. வேணும் பிரியாணி செம்மையா இருக்கு. வேணும்னா 200 லைக் வரும். பாய். என்னப்பா வாங்க போம்மா. என்னடா போக சொல்லிட்டாங்களா? என்னப்பா போம்மா. என்னடா போம்மா. என்னடா போக சொல்றாங்களா?